தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kids on Flick. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சூரியோட படம் வரப்போது எல்லாமே எனக்கு தெரியும். அண்ட் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா சின்ன கிளிம்ஸ் கூட நம்ம ரியாக்ட் பண்ணியிருப்போம். அதாவது சாங்கோட ப்ரோமோ ரியாக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அது பார்க்காதவங்க அது போய் பாருங்க. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீடியோ சாங் வந்து ஃபுல் சாங் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அதுலேயே நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம், செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அண்ட் பாடினது வந்து பாத்தீங்கன்னா வாஹேசன் பாடியிருக்காரு, மகாலிங்கம் பாடியிருக்காரு. யா, ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்பினேஷனு. அண்ட் சூரியுமே வந்து பாத்தீங்கன்னா கெட்டப்பு வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது சின்ன ப்ரோமோல அவர் காமிச்ச அந்த லுக்கே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்தது. அண்ட் இப்போ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்து கேட்டு ரியாக்ட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் எப்பவுமே சொல்ற மாதிரி சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்க இல்ல ஆல்ரெடி பாத்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்ல நீங்கள் ஆல்ல வச்சிட்டிங்கன்னா எங்களோட வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ எந்த டிலே இல்லாமல் லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஓகே. வெளியூர் சிலர் வெளியூர் தம்மை வாத்தா ஏ புரிக்குவதா ஏ மகராசர்கள் உள்ள காலித நிலையாமேனும் நினைவா தலையாகிய கரிகாலன். ஓ மேசிவ்ங்க. நான் சீரியஸா வாவ் போடு வேற மாதிரி. ஐயோ சீரியஸ்லி எனக்கு கூஸ்பம்ஸ். இங்க பாரு. வாவ் ரியலி மாஸ் மாஸ் போடு சமையா. ஓ இந்த பொண்ணு இருக்கா? அடேங்கப்பா. ஐயோ இவ்வளவு நாள் எங்கேயே வச்சிருந்தீங்க இவரை? போடு. ஹைப் பயங்கரமா செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ ஓ வாவ் வாவ். கடலாலுராசா படகுல பாய்ந்திடவா கடலலை காலடி தொடுகையில் சீரிய. ஓ இவர் இருக்காரா? ஓகே. உரையுள்ளே உறங்குறவாலும் உப்பு காத்துல உழைக்கிற தோலும் ஒளி இருளை உணவாய் உண்ணும் மாய கடிகாரம் என்னை காக்குற கடல் மாலிங்கம் வாய்ஸ். போதும் அதுவே என் சாமி சாமி துணை நிற்கிற படகே என் கை வீரம் என தாய்வேன் ஏறி மண்டாடி மண்டாடி படகோடிகள் நின்றாடிய கரையில் மண்டாடி மண்டாடி அடிவானம் சிவக்கு திகவன் அறையில் மண்டாடி மண்டாடி ஜாஃபர் படகோடிகள் நின்றாடிய கரையில் மண்டாடி மண்டாடி. அவர் தானே? இல்ல இல்ல இல்லையா? ரைட்டா சாண்டி மாஸ்டர் தெரிஞ்சது. இப்படிதான் ஆனது. ஆதியில் வீரமும் நேர்மையும் சொல்லிய தந்தது தாயவள் மண்ணல்லவா படையோரே குமரியிலே பகுருளியாகும் மரபணு செமையா இருக்குது. மகனே வரலாறுகள் சொல்ல கடலே அடையாளம் வென்றே வருவோம் பண்பை மறவோம் என்றும் தலைமுறைகள் தாண்டி வீரக்கதையாயிரம் செய்வோம் பாடா மண்டாடி மண்டாடி படகோடிகள் நின்றாடிய கரையில் மண்டாடி மண்டாடி அடிவானம் சிவக்கு திகவன் அறையில் மண்டாடி மண்டாடி. வாவ் நின்றாடிய கரையில் மண்டாடி மண்டாடி அடிவானம் சிவக்கு திகவன் அறையில் மண்டாடி மண்டாடி. வாவ் மண்டாடி 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 மண்டாடி. வாவ் சீரியஸ்லி செம்மையா இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்மையா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கிறது வேற. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியல. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரோட்டா சூரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி பாத்துட்டு இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா
அவரை நம்ம வந்து காமெடியா சீரியஸா நல்லா தான் பண்ணியிருப்பாரு. பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் உள்ளுக்குள்ளார இப்போ ஒரு பெரிய ஒரு ஆக்டர் இருக்காரு அண்ட் ஒரு ஹீரோ மெட்டீரியல் இருக்கு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி அவர் கொண்டு வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா சரியான டிரான்ஸ்ஃபார்மேஷன் அண்ட் டான்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா சூப்பரா பண்ணிருக்காரு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஆக்சுவலா. எனக்கு என்ன பேசுறது இல்லை. சீரியஸ்லி வெரி வெரி ஹாப்பி ஆக்சுவலா. அவர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் காமெடியா அவர் அந்த மாதிரி டான்ஸ் மூவ்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்தது. செம்மையான ஒரு ட்ரீட்டா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. த்ரூ அவுட் த மியூசிக் வந்து த்ரூ அவுட் த சாங் வந்து அவர் அப்படியே பாத்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். செம்மையா பண்ணியிருந்தாரு. ஏன்னா இப்போ நீயே எடுத்துக்கோ. இப்ப இதுக்கு முன்னாடி பரோட்டா சூரி அப்படின்னு இருக்கும்போது நம்ம ரசிச்சுட்டு இருந்திருப்போமா? மேபி நம்ம நம்ம ரசிச்சிருக்கோம். பட் என்னன்னா அப்பியரன்ஸ்க்காக அவரோட அந்த டான்ஸுக்காக எல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்கோம். பட் ஆனா அதான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சீரியஸ்லி இது வந்து கண்டிப்பா இவருக்குமே அது பொருந்தும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனை வேற எவ்வளோ பண்ணியிருக்காரு. அண்ட் இதுக்கப்புறம் வரப்போற படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸ்லி இட்ஸ் கோயிங் டு பி. ஏன்னா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா he learned to dance சூப்பரா பண்ணிருக்காரு. ஸ்டெப்ஸ் எல்லாம் அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருந்த மாதிரி ஃபீல் பண்ண நான் பார்க்க முடிஞ்சது. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா என்ன நான் பார்த்தேன். பட் அதை நான் குறையா சொல்லல. கண்டிப்பா அது அப்படிதான் இருக்கும். பட் ஆனா இதுக்கப்புறம் வரப்போற படங்கள்ல அவரோட டான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி டாப் நாட்ச். ஐம் டேம் ஷுவர். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சீரியஸா ஐம் வெரி வெரி ஹாப்பிங்க. செம்மையான ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன். எனக்கும் சூரிக்கும் ஒரு பழக்கம் இதுவும் இல்லை. பட் இருந்தாலும் அவர் அச்சீவ் பண்ணும்போது பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இது நம்மளே அச்சீவ் பண்ற மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வருது. சீரியஸா சூப்பரா இருக்குது பாக்குறதுக்கு. ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொட்டுக்காளி அண்ட் ஆல்சோ வந்து விடுதலை. ஸோ விடுதலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேற ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பார்த்திருப்போம். அவர் அதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நம்ம சூரி ஓகே இப்படியும் பண்ணுவாரு, அவருக்குள்ள இப்படியும் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெற்றிமாறன் வெளிக்கொண்டு வந்திருந்தாரு. அண்ட் இந்த படம் மூலமா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற எல்லா ஸ்டார்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கம்பீட் பண்ற அளவுக்கு அவ்வளவு அந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காரு. உண்மையிலேயே வெரி வெரி ஹாப்பி. அண்ட் ஆல்சோ சாங் நம்ம முன்னாடியே சின்ன கிளிம்ஸ் கேட்டிருக்கோம். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சாங்கா நம்ம பாக்குறப்போ சூப்பரா இருந்தது. அண்ட் வாய்ஸ் அண்ட் ஆல்சோ மகாலிங்கம் அவங்க 2 பேர் சேர்ந்து அந்த பாடின காம்பினேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ் அண்ட் உண்மையா சொல்ல போனா ஒரு ஹார்ட் ஒர்க் அண்ட் பேஷனேட்டா ஒரு ஒர்க் நம்ம பண்ணோம்னா அது எந்த அளவுக்கு ஒரு அவுட்கம் வரும்ன்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இவரு பண்ணி காமிச்சிருக்காரு. அண்ட் எப்பவுமே வந்து நான் சாங் கேட்கிறப்போ லிரிக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு நான் கவனிப்பேன். இந்த சாங் வந்து நான் மியூசிக்கு அதெல்லாம் மறந்துட்டேன். நான் டான்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். உண்மையிலேயே அதுதான். நான் நீங்க கவனிச்சிருப்பீங்க நம்ம ரியாக்ட் பண்ணும்போது உண்மையிலேயே பை த ஹார்ட்ல இருந்து ஒரு விதமான ஃபீல் வந்துச்சு. எனக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கூஸ் பம்ப்ஸே வந்துருச்சு. எனக்கு யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி சாங்ஸ் ஏதாவது ரொம்ப பயங்கரமா கனெக்ட் ஆகும். எனக்கு அடிக்கடி கூஸ் பம்ப்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது வந்துச்சுன்னா எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆயிரும். எனக்கு உண்மையிலேயே எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு வந்து அதான் நான் எப்பவுமே சாங் வந்து ஒரு சிலது கேட்டா லிரிக்ஸ் புரியும், அங்கங்க புரியும். பட் நம்மளால ஒரு சில புரியலன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றப்ப சொல்லியிருப்போம், நீங்களே அதை பார்த்துருப்பீங்க. பட் எனக்கு இதுல வந்து நான் அது கவனிக்கவே போல. மண்டாடின்றது மட்டும் தான் நான் கேட்டேன். மியூசிக் அண்ட் அவரோட டான்ஸ் மட்டும் தான் ஃபுல் ஃபோக்கஸ்டா பார்த்தேன். அண்ட் இடையில ஒருத்தர் வந்தாரு, நான் ஜாஃபர்னு தப்பா நினைச்சிட்டேன், சாரி. பட் அது அவர் யாருன்னு தெரியல, எனக்கும் தெரியல ஆக்சுவலா. நம்ம பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இது பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா கடலோர சார்ந்த மக்கள் சார்ந்து அண்ட் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த போட் ரேஸ் ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கங்க வந்து நிறைய போட்ஸ் பார்க்க முடிஞ்சது. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போட்லயும் ஒவ்வொரு விதமான பிளாக் போட்டிருக்காங்க. அந்த பிளாக் வச்சு அவங்க ட்ரெடிஷனலா சம்திங் ஏதோ ரிச்சுவல்ஸ் பண்ற மாதிரி, சாமி கும்புற மாதிரி அந்த ஒரு ரிச்சுவல்ஸ் மாதிரி பாத்தியா. நான் எப்படி யோசிச்சேன் அப்படின்னா அது ஒரு பிரைஸ், அது ஒரு கப்பு, FIFA கப்பு மாதிரி அப்படிங்கிற மாதிரி எனக்கு நான் அப்படி நினைச்சேன். ஒரு ஃபிளாக் தானே இருந்துச்சு, அது எப்படி FIFA கப்? அதுதான் அது மேபி அந்த ஒரு போட்டிக்கான ஒரு இதா இருக்குமே என்னமோ, சின்னமா இருக்குமே என்னமோ. இல்ல நம்ம வந்து அது கப்பு கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு இதுக்கு போற மாதிரி இருந்தாலும் அதாவது சாமி கிட்ட வச்சு ஒரு ரிச்சுவல் பண்ணி. கிராமத்துல இல்ல, இங்கே அப்படிதானே. இங்க சிட்டிக்குள்ளாரே நம்ம வந்து எலுமிச்சை பழம் மேல வண்டி மேல ஏத்தாம இந்த ரிச்சுவல்ஸுமே இல்ல. புது கார் வாங்கும்போது எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஒரு FIFA கப் மாதிரி, அந்த கப்பு யார் அடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த படகை வந்து நான் அப்படிதான் பாக்குறேன் ஆக்சுவலா. எனக்கு மேபி நான் தப்பா கூட இருக்கலாம், கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. பட் ஆனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நினைக்கிறேன். இல்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த பாட்டுலயே அந்த ஸ்டோரி எப்படி இருக்க போகுதுன்னு அப்படிங்கறது எனக்கு கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. கொஞ்சம் ஸ்பீடா தான் இருக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. பட் சீரியஸ்லி லிரிக்ஸ் அதெல்லாமே நான் வந்து இன்னொரு டைம் நான் போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். பட் அவங்க மாலிங்கம் வாய்ஸ் சேஞ்ச் ஓவர் ஆகட்டும், வாய்ஸ் அவங்க நியூ அந்த வாய்ஸ் கேட்கறது நல்லா இருந்துச்சு. பட் என்ன பண்ணாங்கன்றது சீரியஸா நான் கவனிக்கல. இதுக்கப்புறம் போய் நம்ம கண்டிப்பா பார்ப்போம்.
சூர்யா ஆக்சுவலி பயங்கரமா கலக்கிட்டாரு. சீரியஸாங்க இந்த சாங் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சூரி மட்டும் தான் இங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்சாரு. சீரியஸ்லி வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அண்ட் மேலும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான சப்ஜெக்ட்ஸ் எடுக்கணும், நிறைய சூப்பரான மூவிஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுக்கணும். அண்ட் இப்படி ஒரு ஆர்டிஸ்டை வெளில கொண்டு வந்த எல்லாத்துக்கும் நான் வெற்றிமாறன் மட்டும் சொல்லல, அவர் கூட சார்ந்து அவரை மோட்டிவேட் பண்ணி அவரை கொண்டு வந்த எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நேரத்துல நாங்க வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறோம். அண்ட் ஆல்சோ மண்டாடி அந்த டீம் என்டையர் டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பா நம்ம வந்து அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கலாம். இது வந்து பெரிய மைல்ஸ்டோனா அமையட்டும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம். எஸ், அண்ட் இந்த மூவியோட அடுத்தடுத்த அப்டேட் வந்து கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா இந்த ஒரு கிளிம்ஸ்லயும் இந்த ஒரு சாங் இதுலயே பாத்தீங்கன்னா பயங்கரமா இம்ப்ரெசிவ் ஆயிருச்சு. ஸோ அடுத்தடுத்து வர அப்டேட்ஸ்லாம் நாங்கள் கண்டிப்பா ரியாக்ட் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த நோட்டிஃபிகேஷனை ஆல்ல வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நாங்கள் வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும், நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அண்ட் எங்களுக்கு நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க, அது எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. அண்ட் ஆல்சோ வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணுங்க. நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்கு, மனோஜ் சந்தியா vlogs அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபன் கேம்ஸை நம்ம போட்டுட்டு இருக்கோம், அதுவுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். ஸோ மறக்காம இன்ஸ்டாகிராம்லேயே அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் யூடியூப்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ. பாய்.